பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் குறுகிய காலத்தில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேர்த்திருப்பதாக அவருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறைப்பாடு சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். விடுதலை புலிகளை மீள உருவாக்கம் செய்ய முயன்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 16 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். கனடாவிலிருந்து யாழ்ப்பாணம் சென்ற நபர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார். அது குறித்த மேலதிக விவரங்களையும், அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் சில அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது நாட்டில் இருக்கின்ற பாடசாலைகள் சம்பந்தமாக சில அதிர்ச்சியான புள்ளி விவரங்கள், அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறைப்பாடு எங்கே செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்னும் ஒரு பிரிவு ஒன்று இருக்குது, நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவு என்று சொல்லி. அதாவது இப்போ குற்றப்புலனாய்வை சிஐடி என்று சொல்கிறது, அதுக்கு முன்னுக்கு ஒரு போட்டா எஃப்சிஐடி என்று சொன்னால் நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவு. அந்த அமைப்பிடம் ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக சமூக ஆர்வலர் ஒருவர் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், 2010ஆம் ஆண்டு வரைக்கும் பாடசாலை அதிபராக இருந்த ஸ்ரீதரன் அவர்கள் திடீரென பாராளுமன்ற உறுப்பினராகி பெற்றும் தொகையான சொத்தை சேர்த்திருக்கின்றார். அதாவது கோடிக்கணக்கான சொத்தை சேர்த்திருக்கின்றார். இது எப்படி சாத்தியமானது, எப்படி அவருக்கு இந்த சொத்துக்கள் வந்து என்று சொல்லி அவர் ஒரு விளக்கம் சொல்லணும் என்று சொல்லி இந்த முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிளிநொச்சியில் தான் பாடசாலை அதிபராக இருந்தவர். எனவே அந்த முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்தங்கிய இடம் ஒன்றில், யுத்தம் நடைபெற்ற இடம் ஒன்றில் பாடசாலை அதிபராக இருந்த ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு எப்படி இவரால் பணக்காரராக வர முடிந்தது, கோடீஸ்வரனாக வர முடிந்தது என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய மனைவியாருடைய பேரில் 2 ஐஸ்கிரீம் பார்ஸ்கள் இருக்காம், அதாவது இந்த குளிர்கலி நிலையங்கள் இருக்காம் 2. அதே போல ஸ்ரீதரன் அவர்களுடைய மகளின் பேரில் 2 சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு என்று சொல்லி அந்த முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த அரசாங்கத்தில், அதாவது ரணிலுடைய அரசாங்கத்தில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டோரில் ஸ்ரீதரன் அவர்களுடைய பேரும் இருக்கிறது. எனவே இவை அனைத்தும் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் என அந்த முறைப்பாட்டில் சமூக ஆர்வலர் அவர்கள் கேட்டிருக்கின்றார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. விடுதலை புலிகள் அமைப்பை மீள உருவாக்கம் செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 16 பேர், நீண்ட காலமாக விளக்கமறியலிலும் தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டிருந்த 16 பேரை நேற்று நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கின்றது. அதாவது 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து 2020ஆம் ஆண்டு வரையான அந்த காலப்பகுதியில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். பல்வேறு பகுதிகளில், யாழ்ப்பாணம், குருநகர் மற்றும் பருத்தித்துறை போன்ற பல பகுதிகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்கள் ஆயுதங்கள் சேகரிக்க முயற்சி செய்த என்று சொல்லியும் இவர்கள் மேலே இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே ஆயுதங்களை சேகரித்து இயக்கத்தை மீள உருவாக்க முயற்சி செய்தார்கள் என்றதான் இவர்கள் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. எனவே இப்பொழுது நீதிமன்றம் அவர்களை குற்றமற்றவர்கள் என்று சொல்லி விடுதலை செய்திருக்கின்றது. இதில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆயுதம் தூக்கி போராடுற ஒரு நிலைமையில் அவர்கள் இல்லை, அப்படியான ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. தமிழ் மக்கள் கேட்குற தீர்வை கொடுத்துட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இங்கே யாருமே ஆயுதம் தூக்க போகிறதும் இல்லை, யாருமே கட்டமைப்புகளை உருவாக்க போறதும் இல்லை. அது இலங்கை அரசாங்கத்துக்குமே நல்ல வடிவா தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக, வேறு தேவைகளுக்காக அவ்வப்போது இப்படியான ஆக்களை கைது செய்து இயக்கத்தை உருவாக்க முயற்சி செய்தார்கள் என்று சொல்லி குற்றஞ்சாட்டுறது நடந்து கொண்டுதான் இருக்குது. எனவே குற்றமற்றவர்கள் என்று சொல்லி இப்போ நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கின்றது. எனவே அப்படியே யாராவது ஏதாவது முயற்சிகள் செய்தாலுமே கூட அது அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சியாகத்தான் இருக்க முடியுமே தவிர அது தமிழ் மக்களுடைய விருப்பம் இல்லை. பொதுவாக தமிழ் மக்களுடைய நோக்கம் அது அல்ல என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையாகும். கனடாவில் இருந்து யாழ்ப்பாணம் சென்ற நபர் ஒருவர் அவருடைய வீட்டிலே மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதாவது கனடாவில் இருந்து 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர், அவருடைய பேர் பி மரியதாசன், யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இருக்கின்ற தன்னுடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். இந்நிலையில் அவருடைய வீட்டிலிருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இவருடைய இறப்புக்கு என்ன காரணம் என்று சொல்லி இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. உயிரிழந்த நபருக்கு 63 வயது என சொல்லப்படுகிறது. இவருடைய 3 பிள்ளைகளும் மனைவியும் கனடாவில் வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு துயரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாங்குளம் பகுதியில் பனிக்கன் குளம் என்று சொல்லி ஒரு சிறிய கிராமம் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல வந்து ஒரு தாயினுடைய உடலும் 2 பிள்ளைகளினுடைய உடலும் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. தாயாருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உஷாகரன் மாலினி என சொல்லப்படுகிறது. அவருக்கு 38 வயது. அதே போல் உயிரிழந்த 2 பிள்ளைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூத்த பிள்ளைக்கு வந்து 11 வயசு மிக்ஸா அந்த பிள்ளையினுடைய பேர். அடுத்த பிள்ளைக்கு வந்து 4 வயது சதுஷா என்ற பெயர். எனவே இவர்கள் 3 பேரும் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் கிணறு ஒன்றிலிருந்து. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்று சொன்னால், இந்த தாயார் வந்து தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு முயற்சி செய்த போது தன்னுடைய பிள்ளைகளுடைய உயிரையும் சேர்த்து மாய்த்தாரா, அல்லது இதுக்கு பின்னால் வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்குமா என்பது சம்பந்தமாக தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் கூட ஒரு இளம் தாயும் பிள்ளைகளும் வந்து இந்த மாதிரி உயிரிழந்தது அப்பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதில் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லியிருந்தார். என்னென்று சொன்னால், இப்போ நாட்டில் வந்து புதிய கல்விக் கொள்கை ஒன்று மாற்றப்பட்டு அது சம்பந்தமான விவாதங்கள் போய்கொண்டிருக்குத்தானே. எனவே அதனை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய பக்க விளக்கங்களை நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். அதில் சொன்ன அந்த அதிர்ச்சியான விஷயங்கள் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் சம்பந்தமாக. அந்த பாடசாலைகளில் வந்து சில புள்ளி விவரங்கள் சொல்லியிருந்தவர். என்ன சொன்னவர் என்று சொன்னால், நாட்டில் வந்து 752 பாடசாலைகள், 752 பாடசாலைகளில் 30க்கும் குறைவான மாணவர்கள் தான் படிக்கணுமாம். ஒரு பாடசாலையில் வந்து 30க்கும் குறைவான மாணவர்கள். அப்படியாக 752 பாடசாலைகள் இயங்குவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். எனவே 30க்கும் குறைவான எண்ணிக்கையில் மாணவர்கள் இருக்கும்போது அதுக்கு ஒரு பாடசாலை கட்டிடம், பிறகு அதிபர், ஆசிரியர்கள் என்று சொல்லி நியமித்து அதில் நிறைய காசு செலவழியும். ஒரு பக்கம் ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்றது ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக, ஆனால் 30க்கும் குறைவான மாணவர்கள் சொன்னால் செலவு தானே. அப்படியாக 752 பாடசாலைகள் இருக்காம். இது இல்லை அதிர்ச்சியான விஷயம். அடுத்த அதிர்ச்சியான விஷயத்தை பாருங்க. 20க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் வந்து 406 பாடசாலைகள் இருக்காம். அங்கே வந்து 20க்கும் குறைந்த மாணவர்கள். அது மட்டும் இல்லாமல் 10க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுடைய எண்ணிக்கை 115 பாடசாலைகள். 10க்கும் குறைவான மாணவர்கள், 5 மாணவர்கள், 6 மாணவர்கள், இவ்வளவுதான் ஆக்கள். அதில் 4 மாணவர்கள் பள்ளிக்கூடம் வெளியில் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு அங்கே பாடசாலை இருக்க போகிறது ஒரு 2-3 மாணவர்கள் தான். எனவே அவர்களுக்காக இந்த பாடசாலைகள் இயங்க வேண்டியிருக்கும். அதை விட அதிர்ச்சியான செய்தி என்னென்று சொன்னால், ஒரு மாணவர்களுமே இல்லாமல், ஒரு மாணவர்களுமே கிடையாது, பள்ளிக்கூட பக்கம் யாருமே போகிறதே இல்லை. அப்படியாக 98 பாடசாலைகள் இலங்கையில் இருக்காம். இலங்கை முழுவதும் 98 பாடசாலைகள், ஒரு மாணவர்கள் கூட இல்லையாம். எனவே இதில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பாடசாலைகளில் அளவுக்கு அதிகமான மாணவர்களும் அளவுக்கு அதிகமான ஆசிரியர்களும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பாடசாலைகளில் நிறைய மாணவர்கள் இருக்கணும், ஆனால் ஆசிரியர் பற்றாக்குறை. ஆசிரியர் பற்றாக்குறைன்றது நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் படிச்சுட்டு வேலை இல்லாமல் பட்டதாரி இளைஞர்களும் ஏனையவர்களும் வந்து வேலை தேடிக்கொண்டு ஒரு பக்கம் இருக்கணும். வேலை இல்லாத இளைஞர்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் என்று சொல்லி பெற்றும் எண்ணிக்கையிலான ஆட்கள் இலங்கையில் இருக்கணும். எனவே இதை வந்து சமப்படுத்தி எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பிரச்சனைகளை வந்து அரசாங்கம் எப்படி கையாளப் போகிறது என்று. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த கேலி சித்திரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமான ஒரு கேலி சித்திரம் தான். ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணத்துல வந்து தண்ணி அள்ளுறதுக்காக ஒரு ஆள் போறா. அதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் ஹரணி அமரசூரிய, கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய ஒரு குடத்தை கொண்டு போகிறா. அந்த கிணத்துல தண்ணி அள்ளுவோம் என்று சொல்லி அந்த கிணத்துல எழுதப்பட்டிருக்கிறது கல்வி சீர்திருத்தம் என்று சொல்லி. அப்போ கிணத்து கிட்ட போய்க்குள்ள பார்த்தா அங்கால வந்து ஒரு முதலை மாதிரி, ஒரு அரணை மாதிரி ஒரு கொடூரமான விலங்கு ஒன்று இருக்குது. அதில் எழுதி கிடக்குது ஆசிரியர் சங்கம் என்று சொல்லி. அப்போ அங்கால பார்த்தா ஆசிரியர் சங்கம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாம்பு ஒன்று இருக்குது. அந்த பாம்பில் எழுதப்பட்டிருக்கிறது மாணவர்கள் சங்கம் என்று சொல்லி. எனவே மாணவர் சங்கத்தை பார்க்குறதா, ஆசிரியர் சங்கத்தை பார்க்குறதா, அந்த கிணத்துல போய் தண்ணி அல்றதா என்று சொல்லி ஒரே குழப்பத்தில் இருக்கிற கல்வி அமைச்சரும் பிரதமருமாகிய ஹரணி அமரசூரிய என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.